இது மலேசியால நாங்க ஷாப்பிங் போயிருந்தப்ப ஒரு ஜுவல்லரி ஷாப் பார்த்தோம். வெளிய இருந்தே அப்படியே எடுத்தது ஃபுல்லா. இது வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட்லி 24 கேரட் கோல்டு இது. அந்த கலர் பார்க்க வித்தியாசமா இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா, அப்ப 24 கேரட் கோல்டா இதெல்லாம். அங்க பாருங்க புத்தாலாம் எப்படி எவ்வளோ அழகா இது அந்த குவானின்னு சொல்றாங்க. ஷிப்பு, டிராகன் எவ்வளோ அழகழகா இருக்கு பாருங்க. ஆனா இது ஃபுல்லாவே சாலிட் கோல்டு. அந்த 24 கேரட் சாலிட் கோல்டு ஃபுல்லா. அப்ப 24 கேரட்ல வந்து இப்ப நம்மளோட ஜுவல்லரி ஐட்டம்லாம் ரொம்ப டெலிகேட்டான பொருள் மெல்லிசாலாம் ரொம்ப செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். உடைஞ்சிரும் டக்குன்னு. அதனால தான் இப்ப நம்ம கோல்டுலயே ஒரு பாயிண்ட் எவ்வளோன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. அந்த கொஞ்சம் கலந்து தான் செய்வாங்க. உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். அதில எப்படியுமே இந்த செம்பு அந்த இதெல்லாம் ஒரு பாயிண்ட் அந்த பெர்சன்டேஜ் கணக்குல அவங்க கலந்தா தான் நம்ம ஆர்னமெண்ட்ஸே நம்ம போடுற ஐட்டம், ஜுவல்லரி ஐட்டம், நெக்லஸா, கம்மலா அந்த மாரி செய்ய முடியும். இது பாருங்க அங்க குட்டி குட்டி ஷூ, அந்த டியாரா மாரி சைனீஸ், ஜாப்பனீஸ்லாம் போடுவாங்களே அவங்க அந்த டைப் மாரி. அப்புறம் அந்த நெக்லஸ் எல்லாம் இருக்கு. நெக் பீஸு, இயரிங் அதெல்லாம் அந்த நெறைய செய்து வச்சிருக்காங்க. இது பாருங்க அந்த குட்டி குட்டி நெக்லஸ்ஸு, அந்த பெண்டனோட உள்ளது, பேங்கிள் செட்டு, தலையில போடுற அவங்க அந்த ஒரு கொண்ட மாரி போட்டுட்டு குத்துவாங்கல்ல கிளிப்பு. இந்த குதிரை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் டிராகன் அந்த மாரி நெறைய ஐட்டம் இருக்கு. என்னென்னன்னு யோசிக்க முடியாத ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. பட் ஃபுல்லாவே அந்த சாலிட் கோல்டு. எல்லாமே அந்த என்ன சொல்றது, அந்த பார்த்தா ஒரு மோல்டு மாரி இருக்கும். மேல உள்ள வந்து ஹாலோவா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். பட் ஆனா எல்லாமே அந்த சாலிட் கோல்டுல தான் செய்ய முடியுமா இந்த மாரி 24 கேரட்ல.